பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் பேசிக்கா நீங்க வந்து சில கடவுள்களுடைய வழிபாடு நீங்க வச்சுக்கோங்க. சோ அப்படி பார்க்கக்குள்ள பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை பார்த்தோம்னா குரு பகவான். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ திருச்செந்தூர் போயிட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா திருச்செந்தூர் வந்து எல்லாராலையுமே போக முடியாது. ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க அங்க போயிட்டு வரலாம். பட் எல்லா ஊர்ல இருந்துமே வந்து உங்களால வந்து போக முடியாது அப்படின்ற பட்சத்துல எப்பயாவது போயிட்டு வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சுவாமி படத்தை நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்க. அப்ப திருச்செந்தூர் போறப்ப அங்க கடல்ல நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தைப்பூசம் வரும் இல்லைங்களா? தைப்பூச திருநாள்ல நீங்க ஒரு அன்னதானம் பண்றது அப்படின்றதும் ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த அன்னதானம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதனால கண்டிப்பா இதை வருஷம் வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நம்ம கையில 10 ரூபாய் கொடுத்தாலுமே அது தானம் தானம் தான். ஏன்னா அந்த 10 ரூபாய்க்கு நம்ம கண்டிப்பா ஒரு உழைப்பை போட்டிருப்போம். சரிங்களா? அதனால நான் வந்து இவ்வளவுதான் செய்யணும். நான் வந்து 10,000க்கு செஞ்சாதான் அது தானம். இல்ல நான் 1 கோடிக்கு 1 லட்சத்துக்கு செஞ்சாதான் தானம். இல்ல 1000 ரூபாய்க்கு செஞ்சாதான் 100 ரூபாய் அப்படிலாம் கிடையாது. உங்களால என்ன முடியுதோ உங்க கையில என்ன இருக்கோ அதை பண்ணீங்கனாலே போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு பகவான் உங்களுடைய அதிதேவதை இல்லைங்களா? அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளை நீங்க பண்ணுங்க. வியாழக்கிழமை அப்போ தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டை கடலை மாலை சாற்றி வருஷத்திற்கு ஒரு முறையாவது மஞ்சள் நிற ஆடை வந்து தட்சிணாமூர்த்திக்கு நீங்க வியாழக்கிழமை எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த கொண்டைக்கடலை நெய்வேத்தியமும் நீங்க பண்ணி தானமா கொடுக்கலாம். அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கறதுன்றது சிறப்பான விஷயம். எங்கேயாவது ஒரு நல்ல காரியம் போறீங்கன்னா எல்லோ கலர் கலந்த மாதிரியான ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், கர்ச்சிஃப் யூஸ் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணும் பூசத்துக்கு. மாதிரி பசுவிற்கு உணவளிக்கிறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, பசுவிற்கு தானம் செய்யறது, ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கும். வீட்டுல வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பசுவினுடைய சின்னம் வாங்கி வச்சுக்கோங்க. பசுவும் கன்றும் இருக்க மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கன்று பாத்தீங்கன்னா பசுவின் மடியில இருந்து பால் குடிக்கிற மாதிரியான ஒரு பொம்மை ஏதாவது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடையும் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணலாம். இந்த வழிபாடுகள் அப்படின்றது உங்களால எதெல்லாம் முடியுதோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.